கன்னிராசி தோழர்களே, தன்னம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடப்பதற்கு ஒப்பாகும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தின் முதல் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிறன்று சந்திராட்டமம் இருப்பதனால் பொறுமையாக இருங்கள். வேலை சுமை இருக்கும். குடும்பத்தில் யாருமே உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீர்கள். எந்த ஒரு வேலையை தொட்டாலும் சீக்கிரமாகவே முடியலை, எல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் அலுத்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய வெள்ளி பகவான் 5வது வீட்டிலே வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வாரத்தின் பிற்பகுதியில், வாரத்தின் முற்பகுதியிலோ வேலை சுமை இருக்கும், தடைகள் இருக்கும், பணப்பற்றாக்குறையும் இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி அமோகமாக இருக்கும். மகளுக்கு நல்ல வரணமையவும் வாய்ப்பு இருக்கிறது, வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சூரியன் உங்களுக்கு சாதகமாகவும் சனி பகவானும் சாதகமாகவும் இருப்பதனால் வியாபாரம் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் அமோகமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். மருந்து வகைகளாலும் உணவு குடி வகைகளாலும் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமை கூடிக்கொண்டே போகும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியிலோ அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே நீங்கள் கவனத்தை திருப்புங்கள். விளையாடும் போதும் எச்சரிக்கையாக இருங்கள். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி காதல் விவகாரத்திலே உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றி உண்டு. சிலருக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை நாடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க நாளான ஞாயிறன்று சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாரத்தின் முற்பகுதி மந்தமானதாகவும் மையப்பகுதி ஓரளவு மகிழ்ச்சியையும் இறுதிப்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு வெள்ளை நிறங்களாகும். துலாம் ராசி தோழர்களே, உலகம் ஒரு உருண்டை, அதை உருட்டிவிட்ட பக்கம் உருளும், அதே நேரம் அதுவும் தாமாக சுழலும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் இயற்கைதான் உலகம், அதை நாம் நேசிக்க வேண்டும், அதன் போக்கில் நாம் சென்று வாழ வேண்டும் என்பதிலே தெள்ளத் தெளிவாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிலும் குறிப்பாக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்கள் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். லேசாக சோர்வு களைப்பெல்லாம் வந்து போகும். திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலே அலைச்சல் இருக்கும். பணப்பற்றாக்குறையும் வரக்கூடும். வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் முன்கோபத்தை அறவே தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தின் முற்பகுதியிலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதே போல் சகோதரங்கள், பங்காளிகள், உறவினர்கள் விவகாரத்திலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பிறகு உதவுவது மிகவும் நல்லது. மற்றபடி 7.5 சனியிலே பாதச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் வாகனங்களை கவனமாக இயக்குங்கள். வாரத்தின் முற்பகுதியிலே சாலைகளை கடக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வாரத்திலே வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் வருவார்கள். அதே போல்
பழைய சரக்குகளும் விற்று தீரும். பழைய பாக்கிகளும் வாரத்தின் பிற்பகுதியில் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் வேலையாட்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு வாரத்தின் பிற்பகுதியில் தான் நன்றாக இருக்கும். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும். ஆனால் வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமையும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு நிம்மதியான போக்கு உண்டு. மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக கணித பாடத்தில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. கன்னிப்பெண்களை, காதல் விவகாரத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வாரத்தின் பிற்பகுதியில் தெள்ளத் தெளிவாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கலைஞர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு குழப்பங்கள் முற்பகுதியில் இருந்தாலும் பிற்பகுதியில் தீர்க்கமாக சில முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன இடையூறுகளையும் தந்தாலும் வாரத்தின் இறுதி பகுதி அனைத்து அம்சங்களையும் அள்ளித் தருவதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். விருச்சிக ராசி தோழர்களே, தன்னுடைய புறத்தோற்றத்தில் அதிக அக்கறை காட்டும் மனிதனை விட தன்னுடைய அகத்தோற்றமாகிய நன்னடத்தையில் அக்கறை காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் மனதை தூய்மையாக வைத்து கொள்வதுடன் மனசாட்சியுடனும் நடப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும். 7.5 சனியிலே ஜென்ம சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். லேசாக கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது என்றால் அப்படியே இருந்துவிடக்கூடாது. எதனால் வலிக்கிறது என்று கொஞ்சம் யோசிப்பது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்வது நல்லது. அப்படியே இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் நோய் முற்றிய பிறகு மருத்துவரை நாடுவது நல்லதல்ல. எனவே கொஞ்சம் நோய் விழிப்புணர்வு இந்த 7.5 சனி நடைபெறும் இந்த காலத்திலே உங்களுக்கு அவசியமாகிறது. புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உணவு விஷயத்திலும் பண விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வாகனத்தை நிதானமாக இயக்குங்கள். அவசர முடிவுகளோ முதலீடுகளோ புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே வேண்டாம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனைகளால் பிரிவு வர வாய்ப்பு இருக்கிறது. அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்திலே குருவின் திருவருள் இருப்பதனால் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு பற்று வரவு எல்லா வகையிலும் உயரும். அதே நேரத்தில் நல்ல வேலையாட்கள் அமையாமல் இருக்கிறார்களே, நாம் எவ்வளவோ அவர்களுக்கு வாரி கொடுத்தும் நன்றியுடன் இருக்கக்கூடிய ஒரு வேலையாளையோ பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பணியாட்களையோ பார்க்க முடியவில்லை என்ற ஒரு கவலை சில நேரங்களில் வந்து போகும். இந்த வாரத்திலே எலக்ட்ரானிக் சாதனங்கள், பிளாஸ்டிக், கெமிக்கல் வகைகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் வேலை சுமை இருந்து கொண்டிருக்கும். அதிகாரிகள் மதிப்பார்கள். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளை உங்களுடைய நினைவாற்றல் கொஞ்சம் குறையும். எனவே இந்த வாரத்திலே விடைகளை எழுதி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது மிகவும் நல்லது. வகுப்பறையிலே உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். கன்னிப்பெண்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. காதல் விவகாரங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்களும் நீங்கும். கலைஞர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்திகரமான சூழ்நிலை உண்டு. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன், வியாழன் ஆகிய 2 நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அலைச்சல்கள், பணப்பற்றாக்குறை என தந்தாலும் மீதம் உள்ள நாட்களெல்லாம் ஓரளவு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் மஞ்சள், மெரூன் நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, 1% சிந்தனையும் 99% கடின உழைப்பும் சேர்ந்ததுதான் வெற்றியாகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் உழைத்து கொண்டே இருப்பதிலே வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும்.
தடைகள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமில்லாமல் வழக்குகள் சாதகமாகும். அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த குழப்ப நிலையெல்லாம் மாறும். ஆனால் வாரத்தின் இறுதி 2 நாட்களாகிய வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராட்டமம் இருப்பதனால் பொறுமையாக இருந்து வேலைகளை செய்ய பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல உறவினர்கள் நண்பர்கள் விவகாரங்களிலே அத்துமீறி மூக்கை நுழைக்காமல் இருப்பதும் நல்லதுதான். 7.5 சனியின் தொடக்கம் என்பதனாலும் 10வது வீட்டிலேயே குரு பகவான் பதுங்கி கிடப்பதனாலும் சில இடங்களில் நீங்கள் மெதுவாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளால் இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மகளுக்கு வரனமைய வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கும் எல்லா வகையிலும் நன்மை சூழ்நிலைகளான அதாவது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் கூடி வரும். மகனுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இந்த வாரத்திலே நீங்கள் எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் போக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வாங்குவது, புது தொழில் தொடங்குவது, வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவது, பழுதான சாதனங்களை மாற்றி அமைப்பது போன்ற சுப செலவுகள் இந்த வாரத்திலே அதிகமாகிக் கொண்டே போகும். வியாபாரத்திலே உங்களுக்கு லாபம் கணிசமாக உயரும். வாரத்தின் முற்பகுதியில் லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்துவீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. உணவு வகைகள், போர்டிங் லாட்ஜிங் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்திலே கலைஞர்களே உங்களுக்கு பெரிய பட வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்களை தவிர வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, கடிந்து கொண்ட பின் தட்டி கொடுப்பது என்பது மழை நின்ற பின் வரும் வெயில் போல இதமானதாகும் என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தன் தவறுகளை திருத்துபவர்களை மதிக்க தெரிந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். பணப்புழக்கம் எல்லாம் இந்த வாரத்திலே அதிகமாகும். உங்களுடைய ராசியை விட்டு செவ்வாய் விலகி 2வது வீட்டிற்குள் வந்து நிற்பதனால் சில இடங்களில் சிலரை பற்றி பளிச்சென்று பேசி சிக்கிக்கொள்ளாதீர்கள். எதுவாக இருந்தாலும் இடம்பொருள் ஏவலறிந்து பேசுவது நல்லது. பிரபல யோகாதிபதியாகிய வெள்ளி பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து அமர்ந்திருப்பதனால் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து அதை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான சூழ்நிலைக்கு மாறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்திலே விலகும். புது தொழில் தொடங்குவதற்கான சூழலும் உருவாகும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டை நோக்கி பயணம் செய்வதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். இந்த வாரத்திலே வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி சகோதரங்களால் கொஞ்சம் செலவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். வெளிவட்டாரம் இந்த வாரத்தில் அருமையாக இருக்கும். பெற்றோருக்கு லேசாக உடல்நிலை பாதிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் லாபம் அதிகமாகும். வேலையாட்கள் பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இந்த வாரத்திலே உணவு வகைகள், குடி வகைகள், மருந்து வகைகள், வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் கூடி வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் குறையும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதையும் செய்து கொடுப்பார்கள். மாணவ மாணவிகளை படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் முன்னேறுவீர்கள். போட்டிகளிலும் கலந்து கொண்டு பதக்கங்களை வெல்வீர்கள். கன்னிப்பெண்களை இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல்
இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் தேடி வரும். சிலருக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி பொங்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் வெள்ளை வெளிர் நீல நிறங்களாகும். கும்ப ராசி தோழர்களே, பெரும்பாலான துன்பங்கள் வெறும் கற்பனையால் வருபவையே தவிர உண்மையானவை அல்ல என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் கற்பனைக்கு அதிகம் இடம் கொடுக்க மாட்டீர்கள். அது மட்டுமல்லாமல் தவறாக யோசிக்கவும் நீங்கள் தயங்குபவர்கள். எப்போதும் நேர்பாதையில் பயணிக்கும் உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது உங்கள் ராசிக்குள் நுழைந்திருப்பதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளேயே கேதுவும் நின்று கொண்டிருக்கிறார். கேதுவுடன் நெருப்பு கிரகமான செவ்வாயும் இப்போது வந்து அமர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஏதாவது வலி என்றால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை நாடுவது மிகவும் நல்லது. கை வைத்தியம் என்பது ஒரு முதலுதவி மாதிரிதான். அதாவது அந்த நேரத்திற்கு நமக்கு அந்த ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கு வருவதுதான் அந்த முதலுதவி என்கிற கை வைத்தியம். ஆனால் கொஞ்சம் சரியான உடனேயே நாம் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம் கேது உங்கள் ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறார். அதனுடன் இந்த செவ்வாயும் வந்து இப்போது உட்கார்ந்திருப்பதனால் கவனமாக ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் எதிர்பார்த்த தொகை வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். சிக்கல்கள் எல்லாம் விலகும். வழக்குகளும் சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரத்திலே வாகனம் புதிதாக வேண்டும் கூடிய அமைப்புகளும் உருவாகும். உங்களுடைய ரசனைக்கேற்ப வீடு மனையும் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கூடி வரும். புது வாடிக்கையாளர்கள், புது பங்குதாரர்களையும் சேர்ப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியான சூழலும் உருவாகும். இந்த வாரத்திலே உணவு, குடிவகைகள், மருந்து வகைகள் மூலமாக மட்டும் அதிக லாபம் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் எல்லாம் வந்து சேரும். மாணவ மாணவிகளை படிப்பை மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டி, கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் உங்களுக்கு பெற்றோரும் உதவிகரமாக இருப்பார்கள். புது நண்பர்களால் உற்சாகமடைவீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்காமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி பெறும் வாரமாகவும் பழைய சிக்கல்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக தீர்வு காணும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, துரதிர்ஷ்டத்தை தாங்குவதை விட அதிர்ஷ்டத்தை தாங்குவதற்கே அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது என்று தமிழறிஞர் மு. வரதராசனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அதிர்ஷ்டம் வரும்போது எப்பொழுதுமே அடக்கமாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் உடல் உழைப்பு, கடின உழைப்பு, செலவினங்கள், அலைச்சல்கள், சற்றே ஆரோக்கிய குறைவு, இப்படி பலவிதமான இன்னல்களை நீங்கள் அனுபவித்தீர்கள். ஆனால் இந்த வாரமோ உங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திர பகவான் இந்த வாரம் முழுக்க சாதகமான வீடுகளிலே செல்வதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. எதிர்ப்புகளெல்லாம் குறையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும். அதோடு மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் தீரும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் மாறும். ஆனாலும் உங்களின் தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12வது வீட்டிற்குள் வந்து மறைந்திருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் மற்றவரை நம்பி நீங்கள் எதையோ செய்ய போய் பிறகு உங்களால்
அதான் அந்த பிரச்சனை வந்தது என்று யாரும் குறை கூறாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு சூரியனும் சாதகமாக தாவுவதனால், அதாவது இப்பொழுது 9வது வீட்டிலே சூரியன் இருந்து கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை முதல் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்குள் நுழைவதனால் அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும், எதிர்ப்புகளும் குறையும், வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் மனைவி வழியிலே உதவிகள் எல்லாம் உண்டு. மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரத்திலே அதிரடியாக லாபம் உண்டு. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் அமோகமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்டேஷ்னரி வகைகள், உணவு வகைகள், ஏற்றுமதி இறக்குமதி வகைகள் மற்றும் தானிய வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே புதிய முதலீடுகளும் நீங்கள் செய்யலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த ஏமாற்றங்கள் நீங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து சில உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலே அக்கறை காட்டுங்கள். அலட்சிய போக்கெல்லாம் வேண்டாம். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த தயக்கம் தடுமாற்றம் நீங்கும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாகவும் நினைத்ததை சாதித்து காட்டும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், கிரீம் வெள்ளை நிறங்களாகும். நெஞ்சிற்கினிய நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள், சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM